அனைவருக்கும் வணக்கம். அன்பர்களே, யோகங்கள் பல உண்டு ஒரு ஜாதகத்திலே. அதிலே லக்ஷ்மி யோகம் என்பது மிக மிக சிறப்பானதாகும். எல்லா வகையான நன்மைகளையும் கொடுக்கக்கூடியது இந்த லக்ஷ்மி யோகம். ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு 9ஆம் இடம் என்பது பாக்யஸ்தானம், தந்தை ஸ்தானம் மற்றும் லக்ஷ்மி ஸ்தானம் என்றும் அழைக்கப்படுகின்றது. அந்த லக்ஷ்மி ஸ்தானாதிபதி பலமாக இருக்க வேண்டும். ஆட்சி பலமோ அல்லது உச்ச பலமோ பெற்றிருக்க வேண்டும். அதோடு லக்னாதிபதியும் ஆட்சி பலமோ அல்லது உச்ச பலமோ பெற்றிருக்க வேண்டும். இவ்வாறாக லக்னாதிபதியும் லக்ஷ்மி ஸ்தானாதிபதியாகிய 9ஆம் இடத்துக்கு அதிபதியும் ஆட்சி பலம் மற்றும் உச்சபலம் அல்லது உச்சபலம் பெற்று ஒருவருக்கொருவர் கேந்திர ஸ்தானத்தில் இருந்தால், அதாவது லக்னாதிபதி எங்கிருக்கின்றாரோ அங்கிருந்து 1, 4, 7, 10ஆம் இடங்களிலோ அல்லது 5, 1, 5, 9ஆம் இடங்களிலோ அந்த 9ஆம் இடத்திற்கு அதிபதி இருந்தால் அந்த லக்ஷ்மி யோகத்தினுடைய பலாபலன்கள் அந்த ஜாதகத்துக்கு கிடைக்கும் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்கின்றது. அந்த வகையிலே கடந்த பதிவுகளிலே மேஷம் லக்னம், ரிஷபம் லக்னம் மற்றும் மிதுனம் லக்னத்திற்கு பிறந்தவர்களுக்கு இப்படிப்பட்ட லக்ஷ்மி யோகம் அமைவதை பற்றி வாய்மொழியாக ஒரு பதிவிலும் மாதிரி கட்டங்கள் போற்றும் வேறு பல பதிவுகளிலும் விவரங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக கடகம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு, கடகம் லக்னத்திற்கு அதிபதி சந்திர பகவான். அந்த சந்திர பகவான் கடகம் லக்னத்திலேயே இருக்க, அந்த கடகம் லக்னத்திற்கு 9ஆம் இடம் மீனம். அந்த மீனத்திற்கு அதிபதி குரு பகவான். அவ்வாறு கடக லக்னத்திற்கு அதிபதியாகிய சந்திர பகவான் கடக லக்னத்திலேயே ஆட்சி பெற்றிருக்க, அந்த கடகம் லக்னத்திற்கு 9ஆம் இடமாகிய மீனத்திற்கு அதிபதியாகிய குரு பகவான் அந்த 9ஆம் இடத்திலேயே மீனத்திலேயே அந்த லக்ஷ்மி ஸ்தானத்திலேயே அந்த குரு பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்க ஒருவர் பிறந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு நிறைந்த செல்வம் உண்டு, வசதியான வாழ்க்கை உண்டு, ஆடம்பரமான வாழ்க்கை உண்டு, நல்ல சொத்து உண்டு. அவருக்கு பண வரவு இருந்து கொண்டே இருக்கும், பணம் வந்து கொண்டே இருக்கும், தனம் வந்து கொண்டே இருக்கும். அவர் திறன்மிக்கவராக இருப்பார். எல்லாவற்றிலும் திறமையாக செயல்படக்கூடியவராக இருப்பார். எந்த ஒரு தொழிலும் அந்த தொழிலுடைய திறனை பெற்றவராக இருப்பார். அறிவு கூர்மை அவருக்கு உண்டு. அந்த திறனும் அறிவு கூர்மையும் ஒன்றாக சேர்ந்து அவருக்கு தொழில் நுணுக்கத்தை கொடுக்கும். எந்த ஒரு தொழிலை செய்தாலும் அவர் அதை நுணுக்கமாக செய்து முடிப்பார். ஆகையினாலே வெற்றி அடைவார். அவ்வாறு தான் செய்யக்கூடிய தொழிலை நுணுக்கமாக செய்வதனாலே அவர் எந்த இடத்தில் வேலை பார்த்தாலும், எங்கு வேலை பார்த்தாலும், எப்பொழுது வேலை பார்த்தாலும் அவர் பணி செய்யக்கூடிய இடத்திலே, பணியிடத்திலே அவருக்கு ஒரு நல்ல மதிப்பு, ஒரு மரியாதை அவருக்கு இருக்கும், அவர் வேலை பார்க்கக்கூடிய இடத்திலே. அது மட்டுமல்லாமல் அவர் வாழ்கின்ற சமுதாயத்திலே, அவருக்கு உள்ள அந்த சமூக வட்டத்திலே அவருக்கு என்று ஒரு தனி மதிப்பு, ஒரு தனி மரியாதை அவருக்கு இருக்கும். இவை எல்லாவற்றையும் சேர்த்து இதற்கெல்லாம் மேலாக அவர் கற்றவராக இருப்பார், படித்தவராக இருப்பார், கற்றறிவு உள்ளவராக இருப்பார். இவை எல்லாவற்றிற்கும் மகுடம் சூட்டியது போல அவர் கண்ணியமானவராக இருப்பார். இப்படிப்பட்ட சிறப்புகளை கொடுக்கும் ஒருவர்
கடகம் லக்னத்திலே பிறந்து அந்த கடகம் லக்னாதிபதி சந்திரன் கடக லக்னத்திலே ஆட்சி பெற்றிருக்க 9ஆம் இடமாகிய மீனத்திற்கு அதிபதியாக குரு பகவான் அந்த 9ஆம் இடத்திலேயே ஆட்சி பெற்றிருக்க, அதுபோல அந்த கடகம் லக்னத்திலே பிறந்து அந்த கடகம் லக்னாதிபதியாக சந்திர பகவான் அந்த கடகம் லக்னத்திலேயே ஆட்சி பெற்றிருக்க, அந்த 9ஆம் இடமாகிய மீனத்திற்கு அதிபதியாக குரு பகவான் அந்த கடகம் லக்னத்திலேயே அந்த சந்திரனோடு சேர்ந்திருந்து அவர் உச்சவரம் பெற்றிருந்தால், கடகம் லக்னத்திலே பிறந்து கடகம் லக்னாதிபதியாக சந்திரன் கடகம் லக்னத்திலேயே ஆட்சி பெற்றிருக்க, அவரோடு 9 கூடிய குரு பகவான் அந்த சந்திரனோடு அந்த கடகம் லக்னத்திலேயே கடகத்திலேயே இருந்து உச்சபலம் பெற்றிருந்தால், அந்த ஜாதகருக்கும் அப்படி சந்திரனும் குருவும் ஒன்றாக கடகத்திலே சேர்ந்திருக்க கடகம் லக்னத்திலே பிறந்தவருக்கும் லக்ஷ்மி யோக பலாபலன்கள் உண்டு, நிறைந்த செல்வம் உண்டு, வசதியான வாழ்க்கை உண்டு, எல்லா வசதியும் அவர் பெற்றிருப்பார். வாழ்க்கையிலே எந்த ஒரு வசதி குறைவும் இருக்காது, எல்லா வசதியும் பெற்றவராக இருப்பார். ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்வார். படோடவமாக தாராளமாக செலவு செய்து ஆடம்பரமாக படோடோபமாக எல்லோராலும் பார்த்து வியக்கத்தக்க வகையிலே ஆச்சரியப்படத்தக்க வகையிலே படாடோபமாக ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்வார். அவருக்கு நல்ல சொத்து இருக்கும், நிறைய சொத்து உள்ளவராக இருப்பார். மேலும் இந்த வசதியும் ஆடம்பரமும் இருந்தும் பணம் அவருக்கு வந்து கொண்டே இருக்கும். பண வரவு தன வரவு அவருக்கு வாழ்நாள் முழுவதும் இருந்து கொண்டே இருக்கும். சந்திரனும் குருவும் ஒன்றாக சேர்ந்து கடகராசியிலே இருக்க கடக லக்னத்திலே பிறந்தவருக்கு அதனாலே அவர் திறன்மிக்கவராகவும் இருப்பார். எந்த ஒரு வேலையிலும் எந்த ஒரு தொழிலை பற்றிய திறமை, அந்த திறன், அந்த ஸ்கில், அந்த டேலண்ட் அவருக்கு கட்டாயமாக இருக்கும். திறன்மிக்கவராக இருப்பார். அறிவு கூர்மை அவரிடம் உண்டு. எந்த ஒரு செயலையும் எந்த ஒரு காரியத்தையும் எந்த ஒரு இயக்கத்தையும் அதனுடைய நுணுக்கத்தை புரிந்து அதனுடைய திறன் பெற்று தன்னுடைய அறிவு சிறப்பாக செயல்படக்கூடிய வகையிலே அறிவு கூர்மையும் ஒன்றாக சேர்ந்து அவர் எந்த தொழில் செய்தாலும் அதிலே நுணுக்கமாக செய்வார். தொழில் நுணுக்கம் உண்டு, ஆகையினாலே தொழில் முன்னேற்றம் உண்டு, வளர்ச்சி உண்டு. எல்லோராலும் பாராட்டத்தக்க வகையிலே தொழிலை செய்வார். இதனாலே அவர் எங்கு வேலை பார்த்தாலும் அவர் வேலை பார்க்கக்கூடிய பணியிடத்திலே, அவர் வாழக்கூடிய சமுதாயத்திலே, அவரை சுற்றி உள்ள சமூக வட்டத்திலே அவருக்கு ஒரு தனி மதிப்பு, மரியாதை இருக்கும். இவையெல்லாம் சேர்த்து அவர் கற்றவராக இருப்பார். மகடு வைத்தது போல அவர் கண்ணியமானவராக இருப்பார், அறிவியர்களாக. இவ்வாறாக ஒரு ஜாதகத்திலே கடகம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு லக்ஷ்மி யோகம் எவ்வாறு அமையப்படும், அவருடைய பலாபலங்கள் என்ன என்பதை பற்றி சொல்ல கேட்டீர்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். கீழே மறக்காமல் கீழே உள்ள பெல் பட்டன் அழுத்துங்க, ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.